இந்த சிறிய எறும்புகள் தாவரங்களின் வாழ்க்கையில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினம். தங்களின் வாழ்க்கையை உறுதி செய்ய இச்சிறிய எறும்புகள் இந்த பெரிய காங்கோ மரத்தை கூட்டம் கூட்டமாக வேட்டையாடுகின்றன. இலைகளை வெட்டும் திறன் கொண்ட இவ்வகை எறும்புகள் தாங்கள் வெட்டிய இலைகளை பூமிக்குள் உள்ள தங்களின் இருப்பிடங்களுக்கு எடுத்து செல்கின்றன. கூர்மையான முனைகளை கொண்ட கொடுக்குகளை வைத்து மிக துல்லியமாக இலைகளை வெட்டுவதே இவ்வகை எறும்புகளின் தனிச்சிறப்பு. எறும்புகளின் இத்தகைய கூட்டு முயற்சியில் அதிக அளவிலான இலை துண்டுகள் வெட்டப்பட்டு தங்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தாங்கள் வெட்டிய இலைகளின் எடையை விடவும் உருவத்தை விடவும் பல மடங்கு மிகச் சிறியதாக உள்ள இந்த எறும்புகள் தங்களின் உணவை தாங்களே தயாரிக்கும் தனிச்சிறப்பு மிக்க முதல் உயிரினம். இலைகளை சேகரித்த இவ்வகை எறும்புகள் அவ்விலைகளில் இருந்து பூஞ்சைகளை விவசாயம் செய்கின்றன. உற்பத்தி செய்த பூஞ்சைகளை சிறு சிறு துகள்களாக்கி இவ்விரும்புகள் அதையே உணவாக உட்கொள்கின்றன. இப்படி உணவு உற்பத்தி செய்தே பல லட்சம் ஆண்டுகளாக இந்த எறும்பு வகைகள் இன்றும் அழியாத ஒரு உயிரினமாக வாழ்ந்து வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை இத்தகைய அறுவடை காலம் இந்த இலைகளை வெட்டும் எறும்புகளின் செயல்பாடுகள் மூலம் நடந்து கொண்டே வருகிறது. இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாவது மரங்களே. இந்நிலையில் மரங்களும் தாவரங்களும் தங்களை இது போன்ற எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள பல வினோதமான தந்திரங்களை கையாளுகின்றன. அப்படி தாவரங்களின் தந்திரம் மிக்க செயல்பாடுகளே இன்றைய உச்சி முதல் பாதம் வரையில். கினபாலு வனம், பௌர்னியோ. இங்கு ஒரு வினோதமான தாவரத்தை நம்மால் காண முடியும். நெப்பந்திஸ் அல்லது பிக்சர் பிளான்ட் என்று அழைக்கப்படும் இத்தாவரம் பூச்சிகளை வேட்டையாடி உயிர் வாழும் விந்தை கொண்டது. வெப்ப மண்டல காடுகளில் உள்ள நீர்நிலைகளிலும் ஈரப்பதம் மிக்க அடர் காடுகளிலும் இந்த பூச்சியுண்ணும் நெப்பந்திஸ் தாவரம் அதிக அளவில் காணப்படுகின்றன. பொதுவாக தாவரங்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்தையும் சூரிய ஒளியில் இருந்து ஆற்றலையும் பெற்று வளர்கின்றன. ஆனால் கனிம வளம் குறைவாக உள்ள இடத்தில் வளரும் இவ்வகை செடிகள் தங்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஊட்டச்சத்தையும் பூச்சிகளை வேட்டையாடி பெற்றுக்கொள்கின்றன. வீச்சி என்ற செடியின் தண்டு பகுதியில் தோன்றும் வால் போன்ற இலையே இந்த நெப்பந்திஸ் தாவரத்தின் வாய் பகுதி. முழுமையாக வளர 15 நாட்கள் எடுத்துக் கொள்ளும் இது வளரும் போது மேல்புறம் திறக்கப்படும். பின் ஒரு குடுவையை போல காட்சியளிக்கும். குடுவை வாயின் மேல் உள்ள மூடி குடுவையின் மழைநீர் புகுந்து விடாமல் பாதுகாக்கும். இக்குடுவையில் 1/3 பங்கு பெப்சின் என்ற திரவம் காணப்படுகிறது. பூச்சிகளை தன் பக்கம் ஈர்க்க குடுவையின் வாயிலே தேன் சுரப்பிகளும் இருக்கின்றன. இக்குடுவையின் கவர்ச்சியான வண்ணங்களாலும் அதில் சுரக்கும் தேனாலும் பூச்சிகள் கவரப்பட்டு தேன் சுரப்பியை நோக்கி செல்கின்றன. ஆனால் தேன் சுரப்பிகளை உருவாக்கும் பகுதி வழுவழுப்புடன் இருப்பதால் அதிலிருந்து வழுக்கி குடுவையினுள் விழுகின்றன. இனி அவையால் மேலே வர முடியாது. இதையடுத்து குடுவையில் உள்ள பெப்சின் திரவத்தின் உதவியுடன் தாவரம்
தவறி விழுந்த பூச்சியை ஜீரணித்து விடுகிறது. பூச்சிகளை உண்ண புலால் உண்ணும் தாவரங்கள் பல திட்டங்களை வகுக்கின்றன. இத்தகைய திட்டங்களை வகுக்கும் பூச்சிகளை உண்ணும் தாவரங்களில் பிளேடர்வர்ட் எனப்படும் நீர் தாவரமும் ஒன்று. தேங்கி இருக்கும் நீர்நிலைகளிலும் சேற்று பகுதிகளிலும் அதிகமாக காணப்படும் இந்த தாவரங்களுக்கு போதிய அளவு புரத சத்தும் ஊட்டச்சத்தும் தண்ணீரில் கிடைக்காததால் இது பூச்சிகளை உண்ணும் திறனை உருவாக்கி இருக்கிறது. பூச்சிகளை பிடிக்க இத்தாவரத்தின் காம்பில் இருக்கும் முட்டைகள் போன்ற பைகள் உதவுகின்றன. பெரும்பாலும் கொசுவின் முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்களையே குறிவைத்து இத்தாவரங்கள் வேட்டையாடுகின்றன. முட்டையிலிருந்து வெளியே வந்த புழுக்கள் பிளேடர்வர்ட்டின் முட்டை போன்ற பைகளுக்கு இரையாகிவிடுகின்றன. இத்தாவரத்தின் முட்டை போன்ற பையின் வாய்ப்பகுதி அருகில் புழுக்கள் செல்லும் போது அங்குள்ள ரோமம் போன்று உணர்வு பகுதிகளால் உணரப்பட்டதும் தண்ணீர் வேகமாக உள்ளே உறிஞ்சப்பட்டு புழுவும் உள்ளே சென்று விடுகிறது. பூச்சிகள் வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்து விடுகின்றன. இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்து விடுகின்றன. இத்தாவரத்தின் செயல்பாட்டை முழுமையாக அறிந்து கொள்ள நாம் அதிவேக கேமராவை வைத்தே கண்டறிய முடியும். அதிவேக கேமராவின் மூலம் புழுவை இத்தாவரம் வேட்டையாடுவதை நாம் பார்த்தோமேயானால் உலகில் அதிவேக அனிச்சை செயலை கொண்ட உயிரினம் இந்த தாவரமாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை நம்மால் உணர முடியும். பல லட்ச வருடங்களுக்கு முன்பு நமது பூமியில் அதிக வெப்பம் நிலவியதால் எந்த உயிரினமும் தோன்றாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் நமது பூமியில் ஒரு அதிசயத்தின் காரணமாக முதல் உயிரினம் கடலில் இருந்து தோன்றியது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதி சுமார் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் இப்பகுதியில் பல நுண்ணுயிரிகள் தோன்றின. இவை சூரிய ஒளிச்சேர்க்கையின் மூலம் பிராணவாயுவை உருவாக்கத் தொடங்கின. இவையே பின்பு ஒரு தொகுப்பு உயிரினமாக மாறி பின் பூஞ்சைகளாகவும் காளான்களாகவும் உருப்பெற்று பின்பு தாவரமாக மாறின. இச்செயல்பாட்டின் மூலம் பூமியில் முதல் தாவரமாக குக்சோனியா உருவானது. இந்த பழமை வாய்ந்த தாவரத்தின் ஒவ்வொரு கிளையிலும் 4 தண்டுகள் காணப்படும். இச்செயல்பாட்டின் மூலம் பூமியில் முதல் தாவரமாக குக்சோனியா உருவானது. இந்த பழமை வாய்ந்த தாவரத்தின் ஒவ்வொரு கிளையிலும் 4 தண்டுகள் காணப்படும். ஈரப்பசை உள்ள நிலத்தில்தான் இத்தகைய தாவரங்கள் வளரும் என்பதால் இத்தாவரத்திற்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது. So how did the early ancestors of land plants look like? ஜிஜு தீவு, கொரியா. இங்கு பூமியில் உருவான முதல் வாஸ்குலார் தாவரம் எனப்படும் இருவேர்களை உடைய விஸ்க் ஃபர்ன் என்ற அரிய வகை தாவரத்தை நம்மால் காண முடியும். இயற்கையான வேர்களையும் இலைகளையும் உடைய விஸ்க் ஃபர்ன் தாவரத்தின் கிளைகள் ஒய் வடிவில் உள்ளதால் இது தாவரங்களின் முன்னோடியாக கருதப்படுகிறது. இலைகள் இல்லாத இந்த தாவரமானது சூரிய ஒளியிலிருந்து வெளிவரும் ஒளிச்சேர்க்கையை தனது தண்டின் மூலம் உள்வாங்கும் திறன் பெற்றது. இந்த கிளையில் காணப்படும் சிறு மொட்டிலிருந்து புது செடிகள் உருவாகும். இந்த மொட்டின் உள்ளே பல விதைகள் துகள்களாக காணப்படும். மேலும் இம்மொட்டுகள் மலரும் போது காற்றின் உதவியால் அனைத்து விதைகளும் பல்வேறு இடங்களில் எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் ஒரு தாவரம் வளர ஆயத்தமாகும். இத்தாவரத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் இதன் வளர்ச்சி இச்சிறு மொட்டின் உதவியுடன் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.
பூமியில் உள்ள அனைத்து மரங்களுக்கும் முன்னோடியானது இந்த ஆர்கியோபெட்ரிஸ் மரம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இதுவே உலகில் தோன்றிய முதல் மரவகை என்றும் கருதப்படுகிறது. மிக பெரிய கிளைகளை கொண்ட இந்த மரத்தின் இலைகள் இறகு போன்ற ஒரு வடிவத்தை பெற்றிருந்ததால் இம்மரத்திற்கு ஆர்கியோபெட்ரிஸ் என்று பெயரிடப்பட்டது. 8 மீட்டர் உயரமும் 1.5 மீட்டர் சுற்றளவும் கொண்ட இம்மரம் காட்டின் அனைத்து இடங்களிலும் பொதுவாக காணப்பட்டதுடன் காட்டின் அனைத்து பகுதியையும் ஒரு காலத்தில் ஆர்கியோபெட்ரிஸ் மரம் ஆக்கிரமித்துக் கொண்டது. வைர கற்களை போல வடிவம் கொண்ட இம்மரத்துண்டு லெபிடோடென்ட்ரான் என்ற மரத்தின் மரப்பட்டை. ஆர்கியோபெட்ரிஸ் மரத்தை போன்று பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த பழமையான மரங்களில் ஒன்று இந்த லெபிடோடென்ட்ரான் மரம். அடர்காடுகளாக பூமி இருந்த அந்த காலத்தில் சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ள மரங்கள் உயரமாக வளர வேண்டும் என்ற சூழல் உருவானது. மேலும் இச்சமயத்தில் உயிரினங்கள், பறக்கும் பூச்சிகள் என பல்வேறு உயிரினங்களும் பரிணமித்திருந்தன. இக்காலகட்டத்தில் தான் 2 அடி நீளம் இறக்கைகளை கொண்ட பூச்சி இனமும் வாழ்ந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. கோஸ்டாரிக்காவின் சதுப்பு நில காட்டுப் பகுதி. உயிரியல் பேராசிரியரான டேனியல் ஹெச் ஜுன்சன் மலைக்காடுகளில் உள்ள தாவரங்களை பற்றியும் அங்கு வாழும் பூச்சிகளை பற்றியும் ஆராய்ந்து வருகிறார். இவர் நமது காட்டுப் பகுதியில் கருவேலம் மரத்தை போன்றே காணப்படும் இம்மரத்திற்கும் இம்மரத்தை சார்ந்தே வாழும் எறும்பு கூட்டத்திற்கும் இடையே உள்ள வாழ்வுறவு பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தார். இம்மரத்தின் கிளைகளில் காணப்படும் முட்களில் எறும்புகள் தங்களின் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கின்றன. இம்மரத்தின் கிளையில் சுரக்கும் புரதச்சத்து மிக்க இந்த இனிப்பு திரவமே எறும்புகளுக்கு உணவாக அமைகிறது. இச்சிறு எறும்புகளுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த மரம் உணவையும் இருப்பிடத்தையும் கொடுத்து ஆதரவு தர ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருளில் அதிகமான புரத கொழுப்பு உள்ளதால் இந்த எறும்புகள் உணவுக்கென்று வேறு எங்கும் செல்வதில்லை. அதே நேரம் மரத்தை வேட்டையாட வரும் மற்ற பூச்சிகள் இம்மரத்தை அண்டவிடாமல் இந்த எறும்புகள் பாதுகாத்துக் கொள்கின்றன. எறும்புகளின் முட்டைகளை முட்களில் உள்ள தங்களின் இருப்பிடத்தில் பத்திரமாக பதுக்கி வைத்துக் கொள்கின்றன. தனக்கு உணவு, உறைவிடம், பாதுகாப்பு என அனைத்தையும் தரும் இந்த மரத்தை தாக்க வரும் ஒவ்வொரு பூச்சியையும் தடுத்து விரட்டும் பொறுப்பையும் எறும்புகளே ஏற்றுக்கொள்கின்றன. This ladybug is under attack from the rushing ants. எறும்பு கூட்டம் மடிந்ததுடன் மரமும் மடிந்து போகும். மரத்தை வேட்டையாடத் தொடங்கிய எறும்பு பின் மரத்தின் காவலனாக மாறி இரு உயிரினமும் ஒன்றிணைந்து இணக்கமாக வாழ்கின்றன. பூச்சிகளுக்கும் தாவரத்திற்கும் இடையேயான இணக்கமான வாழ்வு அனைத்து தாவரங்களிலும் காணப்படுவதில்லை. இந்த செயல்பாட்டுக்கு எதிர்மாறாகவும் சில தாவரங்கள் செயல்படுகின்றன. அடர்ந்த காடுகளில் காணப்படும் உயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை பெறுவதற்காக
உயரமாக வளர்ந்தாக வேண்டும். அப்படி சூரிய ஒளியால் உயர்ந்து வளர்ந்த இது ஒரு அத்திமரம். பொதுவாக அனைத்து தாவரங்களும் பூமியிலிருந்து தான் வளரும். ஆனால் இந்த ஸ்ட்ராங்குலர் ஃபிக் எனப்படும் அத்திமரத்தின் வளர்ச்சி சற்று வேறுபட்டு காணப்படுகிறது. A strangler fig latches onto a host tree. பறவைகளின் எச்சத்தில் இருந்த அத்தி விதைகள் வேறொரு மரத்தின் கிளையில் விழுவதால் அவ்விதை அம்மரத்தின் கிளையிலிருந்தே வளர்கிறது. பின் கீழ்நோக்கி வேர்கள் வளரும் அதே வேளையில் தாய் மரத்தின் கிளையில் இருந்து சூரிய ஒளி இருக்கும் திசை நோக்கி தாவரம் வளரத் தொடங்குகிறது. Meanwhile, it will grow its roots downward and strangle the tree to death. Within 5 years, the strangler fig's roots will reach the ground and take away water from the host. கால ஓட்டத்தில் இந்த அத்தி மரம் வளர ஆதரவு தந்த தாய் மரத்தை அது இறுக்கி அழித்து விடுகிறது. பின் சூரிய ஒளியின் மூலம் உயர்ந்து வளரத் தொடங்கும் இம்மரம் பல வருடங்கள் தன் நிலை மாறாது காணப்படும். பறவைகளும் பூச்சிகளும் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. இந்த ரெட் கிராஸ் பில் என்ற பறவையும் இதற்கு விதிவிலக்கல்ல. பைன் மரங்கள் அதிகமாக உள்ள இடத்தில் காணப்படும் இந்த ரெட் கிராஸ் பில் பைன் மரத்தில் உள்ள விதைகளையே தங்களின் உணவாக எடுத்துக்கொண்ட போதும் அவ்விதைகளை மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் சென்று விதைத்து விடும் செயலையும் இப்பறவைகளை செய்து விடுகின்றன. The appearance of seeds. டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மரமான இந்த கிங்கோ மரம் மகரந்த சேர்க்கை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவர வகை. மகரந்த சேர்க்கை என்பது தாவரங்களை கருவுறச் செய்து விதைகளை உற்பத்தி செய்யும் ஒரு செயல். மலர்களில் உள்ள மகரந்த துகள்கள் மலரில் உள்ள முட்டைகளில் கலக்கப்பட்டு விதை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிங்கோ எனப்படும் இவ்வகை மரம் தனது மலர்களில் உள்ள மகரந்த துகள்களை மற்றொரு மரத்தில் உள்ள மலர்களில் இருக்கும் கருமுட்டைகளுக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு இம்மரம் காற்றையே பெரும்பாலும் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. ஆண் கிங்கோ மரத்தில் இருந்து மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பெண் மரத்தின் மலர்களை அடைகிறது. மகரந்த சேர்க்கையின் விளைவாக மரத்தில் விதைகள் உருவாக்கப்படுகின்றன. நாம் காய் என்றும் பழம் என்றும் பெயரிட்ட போதிலும் அடிப்படையில் இவை அனைத்தும் மரங்களின் விதைகள் என்பதே உண்மை. தனது விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இந்த கிங்கோ மரத்தின் பழங்களை உண்ட டைனோசர்களும் சிறிய பாலூட்டி இன விலங்குகளும் விதைகளை எடுத்துச் சென்று பல்வேறு இடங்களில் பரப்பின. இதன் மூலம் கிங்கோ மரம் காட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்ந்து தழைத்தன.
ஆனால் சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று ஒரு நாள் டைனோசரை போன்றே இம்மரமும் பூமியை விட்டு அழிந்து போனது. கிங்கோ மரம் பூமியை விட்டு முற்றிலுமாக அழிந்து போன அதே காலகட்டத்தில் மற்றொரு புதிய தாவரம் பரிணமிக்கத் தொடங்கியது. மக்னோலியா எனப்படும் இத்தாவர வகை மலர்களை கொண்ட தாவர வகையாக இருந்ததோடு இதற்கு முன்பு பரிணமித்த மலர் தரும் தாவர இனத்தின் அம்சங்களையும் உள்ளடக்கி இருந்தது. ஆனால் கிங்கோ மரத்தை போன்று இல்லாமல் ஆண் மகரந்த துகள்களையும் பெண் கருவையும் தனது மலர்களுக்குள்ளே ஒன்றிணைத்து பரிணமித்தது. இதனால் மரத்தின் இனப்பெருக்கமும் முன்பு இருந்த தாவரங்களை விட சரியாக நடக்க வழிவகுத்தது. ஆர்கே ஃப்ரூகட்ஸ் உலகில் தோன்றிய மலர் தரும் மரங்களில் மிகவும் பழமை வாய்ந்த தாவரமாக இதுவே கருதப்படுகிறது. சுமார் 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு படிமமாக மாறிய இத்தாவரத்தை கொண்டே அக்காலகட்டத்து தாவரங்களின் செயல்பாடு ஆய்வு செய்யப்பட்டது. தற்கால தாவரங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு தோன்றும் இந்த ஆர்கே ஃப்ரூகட்ஸ் ஒரு நீர்வாழ் தாவரம் என்று உறுதி செய்யப்பட்டது. நீர்வாழ் தாவரமாக இருந்த போதும் நீர்ப்பரப்புக்கு மேலே வளர்ந்து பூ பூத்து மகரந்த சேர்க்கையின் மூலம் இனப்பெருக்கம் செய்வது கண்டறியப்பட்டது. கினபாலு தேசிய பூங்கா, போர்னியா. மலர்களும் அதன் கண்கவர் வண்ணங்களும் பல்வேறு விதமான வாசனைகளும் கூட தாவரத்தை இந்த உலகில் அழிந்து விடாமல் உயிர் வாழவே உதவுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள போர்னியா நாட்டின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் காணப்படும் இந்த வண்ணமிகு மலரே உலகத்திலேயே பெரிய மலர் வகையாக கருதப்படுகிறது. ரெஃப்லிஷியா என்றழைக்கப்படும் செடியிலிருந்து வளரும் இந்த ரெஃப்லிஷியா மலர் சுமார் 10 கிலோ எடையும் 1 மீட்டர் சுற்றளவு வரை வளரக்கூடியது. தனது மடல்கள் ஒவ்வொன்றையும் முற்றிலுமாக விரித்து மலர ரெஃப்லிஷியா மலருக்கு 7 நாட்கள் தேவைப்படும். ரெஃப்லிஷியா செடிக்கு இலைகளோ தண்டுகளோ இருப்பதில்லை. வேறொரு மரத்தின் சத்துக்களை உறிஞ்சி வாழும் ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது இந்த ரெஃப்லிஷியா. சுமார் 1 வார காலத்தில் மலரும் ரெஃப்லிஷியா மலர் வாடி விடுவதற்குள் மகரந்த சேர்க்கை நடத்தியாக வேண்டும். மலர்ந்தவுடன் அழுகிய விலங்குகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போன்று மனம் வீசி ஈக்களை தன் பக்கம் கவர்ந்து விடுகிறது. இந்த ஈக்களின் மூலமே மகரந்த சேர்க்கையையும் ரெஃப்லிஷியா மலர் நடத்தி கொள்கிறது. ஈக்களின் உதவி இல்லை என்றால் உலகின் மிகப்பெரிய மலரினமான ரெஃப்லிஷியா மலர் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்க முடியாது. Without the help of flies, the world's largest flower could not exist. வேரூன்றிய பிறகு தாவரங்களால் இடம் விட்டு இடம் நகர முடியாது என்ற போதும் தங்கள் விதைகளை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவற்றால் பரப்ப முடியும். இதற்கு தாவரங்களின் மலர்கள் ஒரு முக்கிய பங்காக அமைந்து விடுகிறது. மலர்ந்துவிட்ட மலர்கள் தங்களின் வண்ணங்கள் மூலம் தாங்கள் நிரப்பி வைத்துள்ள தேன் மூலமும் வண்டுகளை கவர்ந்தெழுக்க தொடங்கிவிடுகின்றன. தேனுக்காக மலர்களில் அமரும் வண்டுகள் தேனை மட்டும் மலர்களிடமிருந்து எடுத்துச் செல்வதில்லை. மலரில் உள்ள மகரந்த துகள்களையும் மற்றொரு மலருக்கு எடுத்து செல்லும் பணியை தேனீக்கள் செய்கின்றன. மலர்கள் தங்களிடம் இருக்கும் தேனையும் மகரந்த துகள்களையும் தேனீக்களுக்கு உணர்த்த சில ஆச்சரியமூட்டும் விந்தைகளை வைத்துள்ளன. மனித கண்களுக்கு புலப்படாத அதே சமயம் தேனீக்களும் வண்டுகளும் பார்க்கும் புறஊதா வெளிச்சத்தில் மலர்களை நாம் ஆய்வு செய்தால் அவைகளின் ரகசியம் நமக்கு தெரிய வரும். இதை கண்டறிய நாம் புறஊதா கேமராக்கள் மூலம் மலர்களை படம் பிடித்தோம்.
giving them a dark color. புற ஊதா கதிர்களின் வெளிச்சத்தில் மலர்கள் மிகவும் கவர்ச்சியான ஒரு நிறத்தில் தோன்றத் தொடங்கின. மேலும் மலரின் மைய பகுதி வேறு நிறத்திலும் தோன்றத் தொடங்கின. வழக்கமான நமது கண்களுக்கு இப்படி தோன்றும் இந்த மலரை புற ஊதா வெளிச்சத்தில் பார்க்கும்போது மடல்களில் இருந்து நேர்கோடுகள் மலரின் மையத்தில் உள்ள மகரந்த பகுதியை நோக்கி கோடிட்டிருப்பதை நம்மால் காண முடியும். இதே போன்ற அமைப்பை இந்த மலரிலும் நாம் காண முடியும். இக்கோடுகளே தேனீக்களுக்கும் வண்டுகளுக்கும் தேனிருக்கும் இடத்தையும் மகரந்த துகள்கள் இருக்கும் இடத்தையும் காட்டிக் கொடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மவுண்டன் ஹைட்ரேஞ்சியா மலர்கள் சில வண்டுகளை ஏமாற்றி வரவழைக்க பல தந்திர யுத்திகளையும் செயல்படுத்துகின்றன. மவுண்டன் ஹைட்ரேஞ்சியா எனப்படும் இவ்வகை மலர்களுக்கு மடல்கள் மிக குறைவே. பெரிய மலர்களின் ஓரங்களில் உள்ள மடல்கள் வண்ணத்து பூச்சிகளையும் தேனீக்களையும் கவர்ந்திழுத்து மைய பகுதியில் உள்ள மகரந்த துகள்களை அவை மூலம் பரப்பிக் கொள்கின்றன. பூமியில் ஒரு பகுதியில் பனிக்காலம் தோன்றி உறைபனி நீடிக்கிறது. மலர்களும் இலைகளும் எந்த ஒரு மரத்திலும் காணாமல் போகின்றன என்றாலும் மரங்கள் மரணிப்பதில்லை. மாறாக தனது உயிரையும் ஆற்றலையும் உரைத்து வைத்து விடுகின்றன. சைனீஸ் ட்வின் லீஃப் வசந்த காலம் தொடங்கியவுடன் சீன நாட்டின் இரட்டை இலை தாவரம் வளரத் தொடங்கி விடுகிறது. தண்டுகள் மேல் நோக்கி வளர அதன் இறுதியில் மலர்கள் மலரத் தொடங்கி விடுகின்றன. இலைகள் வளரும் முன்பே இந்த இரட்டை இலை தாவரத்தில் பூக்கள் மலர்ந்து விடுகின்றன. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய இத்தாவரம் அதிகளவில் இனப்பெருக்கத்தை நடத்துவதில்லை. தாவரத்தின் தண்டின் இறுதியில் மலரை வைத்திருப்பதால் இவை வெகு விரைவில் தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் கவர்ந்திழுத்து விடுகின்றன. மலர் விதையாக மாறி சில மாதத்தில் முற்றிய விதைகளை பூமியில் தள்ளிவிட்டு மலர்கள் மடிந்து விடுகின்றன. The flower bud is teeming with seeds. In June or July, the seeds will be ready to scatter. சீன நாட்டின் இந்த இரட்டை இலை தாவரம் தனது இனப்பெருக்கத்திற்கு எறும்புகளை நம்பியிருக்கிறது. விதைகளோடு இணைக்கப்பட்டுள்ள சுவையான சதை பகுதிகளுக்காக விதைகளை நாடி எறும்புகள் வந்து விடுகின்றன. எலைசாம் எனப்படும் வெண்ணிற சதை பகுதியுடன் விதையும் உறுதியாக இணைக்கப்பட்டிருப்பதால் எறும்புகள் சீன இரட்டை இலை தாவரத்தின் விதைகளை வேறு இடத்திற்கு எடுத்து செல்கின்றன. இப்படி முழு விதையையும் எறும்பு தனது புற்றுக்கு எடுத்து செல்வதோடு விதையின் சதை பகுதியை முழுமையாக உண்ட பிறகு விதையை விட்டு விடுகின்றன. இனி விதை ஒரு புதிய இடத்தில் மீண்டும் செடியாக முளைத்துவிடும். சதுப்பு நில பகுதிகளில் வாழும் மற்றொரு விந்தை மிகுந்த தாவர வகை மேங்க்ரோ அல்லது அலையாத்தி மரங்களாகும். அலையாத்தி மரங்களின் விதைகள் மரத்தில் இருந்து தொங்கும் விதத்தில் உருவாகி இருக்கின்றன. கடல் முகத்வாரங்களில் நன்னீரும் உப்பு நீரும் கலந்திருக்கும் பகுதியில் வாழும் இத்தாவரங்கள் தனது தலைமுறை அழிந்து விடாமல் இருக்க ஒரு விந்தையான செயலை செய்து வருகின்றன. மற்ற தாவரங்களை போன்று தனது விதைகளை வேறு இடங்களுக்கு பரப்புவதில் இவற்றுக்கு நாட்டமில்லை. மற்ற தாவர வகைகளை விட அலையாத்தி மரங்களின் விதைகள்
வெகு நாட்களாய் தாய் மரத்தோடு ஒட்டியிருக்கும். விதையோடு இணைத்து வேர் இணைப்பு வளரும் வரை தாய் மரத்தோடேயே அது ஒட்டியிருக்கும். விதையும் வேரிணைப்பும் நன்கு வளர்ந்த பிறகு ஈட்டியை போன்று பூமியில் பாய்ந்து விடுகிறது. நீரோட்டமும் நீர் அலையும் அதிகம் உள்ள பகுதியில் விழுந்த விதை தண்ணீரில் அடித்து சென்று விடாவண்ணம் விழுந்த விதை உறுதியாக பூமிக்குள்ளே சென்று வளரத் தொடங்கி விடுகிறது. நன்னீரும் உப்பு நீரும் நீரோட்டமும் அலையும் அதிகமுள்ள நிலப்பரப்பில் வாழும் அலையாத்தி மரங்கள் தங்களின் இனத்தை பாதுகாத்துக் கொள்ள இப்படி ஒரு விந்தையான செயலை செய்து வருகின்றன. வெப்பமண்டல காட்டுப்பகுதியில் வாழும் ஒரு சில தாவரங்கள் தங்களின் இனப்பெருக்கத்திற்கும் மகரந்த சேர்க்கைக்கும் பறவைகளையே நம்பியிருக்கின்றன. ஹம்மிங் பறவை எனப்படும் ஒரு வகை சிட்டுக்குருவி மலர்களின் மகரந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுகிறது. ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க காட்டுப்பகுதியில் வாழும் இந்த ஹம்மிங் பறவை நன்கு முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கட்டை விரல் அளவே இருக்கும். நொடிக்கு 80 முறை தன் சிறகுகளை தனித்தனியாக இயக்கும் திறன் கொண்ட இந்த பறவை காற்றில் மிதந்தபடியே மலர்களில் உள்ள நீரை அருந்தும். ஹம்மிங் பறவையின் உடல் அமைப்பு அதன் நீர் தேவையை வெகுவாக அதிகரித்திருப்பதால் மலர்களில் இருந்து நீரை பருகுவதையே தனது முதன்மை செயல்பாடாக கொண்டுள்ளது ஹம்மிங் பறவை. ஹலிகோனியா மலர்கள் அடர் வண்ணத்தில் காணப்படும் இம்மலர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட வகைகளில் உலகின் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. இம்மலர்கள் அனைத்தும் ஹம்மிங் பறவைகளால் மகரந்த சேர்க்கைக்கு ஆளாக்கப்படுகின்றன. ஒரு சில வகை ஹலிகோனியா மலர்களுக்கென்று ஒரு சில வகை ஹம்மிங் பறவைகளே உள்ளன. நீண்டு வளைந்த அலகை கொண்ட இந்த ஹம்மிங் பறவை இந்த மலரில் இருந்து தான் நீரை அருந்த முடியும். அதே போன்று இந்த மலருக்கு இந்த வகை ஹம்மிங் பறவையால் மட்டுமே மகரந்த சேர்க்கையை உருவாக்க முடியும். ஹம்மிங் பறவையின் உதவி இல்லாமல் ஹலிகோனியா மலர் வகைகள் விதைகளை உற்பத்தி செய்ய முடியாது. ஹம்மிங் பறவை மலர்களில் உள்ள நீரை அருந்தும் போது அவற்றின் அலகுகளில் மகரந்த தூள் படிந்து விடுகிறது. பின்பு அது மற்றொரு மலரை நோக்கி செல்லும் போது படிந்துள்ள மகரந்த தூள் மற்றொரு மலருக்கு மாற்றப்படுகிறது. தாவரங்கள் தான் வாழும் புறச்சூழலுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வதில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் சளைத்தவை அல்ல. ஐவி ஊர்ந்து செல்லும் உயிரினத்தை போன்று ஐவி என்ற இந்த படரும் கொடி படர்ந்து செல்கிறது. மனித கைகளை போன்றே தோன்றும் இவற்றின் மேற்புற வேர்பகுதி இவை எப்படி படர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. மரம் ஒன்றில் படர்ந்த போதிலும் ஈரப்பதமும் சூரிய ஒளியும் இருக்கும் திசை நோக்கியே தன்னை வளர்த்து செல்கிறது இந்த ஐவி தாவரம். ஐவி தான் வாழும் புறச்சூழலுக்கேற்ப தனது வளர்ச்சி பாதையை தீர்மானிப்பதில் வல்லமை பெற்றதாகவே உள்ளது. இதற்கு காரணம் இச்செடியின் மேல்புற வேர்பகுதிகளே. சுமார் 3 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட ஐவி தாவரத்தின் மேற்புற வேர்பகுதியில் பல்வேறு உறிஞ்சி குழல்கள் இருக்கின்றன. இவை தான் படர்ந்து செல்லும் மரத்தின் பட்டையை ஆய்விட்டு அதன் ஈரப்பதத்தை முடிவு செய்து மரத்திற்கும் தனக்கும் ஒரு வலுவான இணைப்பை ஏற்படுத்தி வளர்கிறது. ஐவி தாவரத்தின் மேற்புற வேர்பகுதி தன்னுடைய எடையை விட சுமார் 20 லட்சம் மடங்கு எடையை தாங்கும் ஆற்றல் கொண்டது. இந்த ஆற்றலை பயன்படுத்தியே ஐவி தாவரம் எந்த ஒரு உயரத்திற்கும் வளரும் சக்தி வாய்ந்த தாவரமாக விளங்குகிறது. தாவரங்களின் இயங்கும் திறனும் செயல்படும் வேகமும் சில நேரங்களில் நரம்பு மண்டலம் கொண்ட ஒரு உயிரினத்தின் செயல்பாடுகளுக்கு இணையாகவே இருக்கிறது. ஃப்ளை ட்ராப்
கடல் சிப்பியை போன்று தோற்றமளிக்கும் இத்தாவரம் தொடு உணர்வை துரிதமாக கண்டறியும் திறன் கொண்ட ரோமங்கள் போன்ற உறுப்பை தன்னுள் கொண்டிருக்கிறது. சிறிய உயிரினங்கள் இந்த உணர்வு ரோமங்களை தொட்ட ஒரு நொடிக்குள்ளாகவே அந்த உயிரினத்தை அபகரித்துக் கொள்கிறது. இதில் அகப்பட்ட உயிரினங்கள் வெளியேறுவது கடினம். Resistance is futile. எவ்வளவு முயன்ற போதும் ஒருமுறை சிக்கிக் கொண்ட உயிரினம் இத்தாவரத்தின் பிடியில் இருந்து தப்பிப்பது கடினம். தாவரத்தின் பொறியில் சிக்கிக் கொண்ட சிறிய உயிரினம் தாவரத்திலிருந்து சுரக்கும் ஒருவித திரவத்தால் சிறிது சிறிதாக ஜீரணிக்கப்படும். சுமார் 7 நாட்களுக்கு பிறகு எந்த தடயமும் இன்றி உயிரினங்கள் முழுமையாக கரைக்கப்பட்டிருக்கும். பூச்சிகளை பிடிக்க இத்தாவரம் அறிவியல் ரீதியாக செயல்படுகிறது. தாவரத்தின் பொறியில் உள்ள ரோமம் போன்ற அமைப்பை உயிரினம் தொட்டதும் பொறி மூடப்படுகிறது. பின்பு முதல் ரோமத்திற்கும் இரண்டாவது ரோமத்திற்கும் தொடர்பு ஏற்பட்டவுடன் பொறி மீண்டும் திறக்கப்படுகிறது. 3 அல்லது 4 முறை பூச்சிகளை பிடித்து ஜீரணிக்க பயன்படுத்தப்பட்டு வந்த பொறி பின்னர் தானாக உதிர்க்கப்படுகிறது. ஈக்களை மட்டுமே ஜீரணிக்கும் என்று கருதப்பட்ட இத்தாவரம் ஒரு சிறிய தவளையை கூட தனக்கு இரையாக்கி விடுகிறது என்ற உண்மை தற்போதுதான் கண்டறியப்பட்டது. விலங்குகளை கொடூரமாக கொல்லும் உள்ளுணர்வை கொண்டுள்ள இத்தாவரத்தின் வாழும் திறனை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் உறுதியாக்கி உள்ளது அதன் உயிர் கொல்லும் திறனை. பனாமா கால்வாய். தாவரங்கள் ஒவ்வொன்றும் தனக்கென்று ஒரு சிறப்பு தன்மையை கொண்டதாகவே உள்ளன. ஒருபுறம் உயிரை கொல்லும் தாவரம் இருக்கும் அதே வேளையில் மறுபுறம் விலங்குகளுக்கு கருவறையாக தன் விதைகளை தரும் தாவரமும் இருக்கத்தான் செய்கிறது. வெப்ப மண்டல காட்டுப்பகுதியான இங்கு அத்தி மரங்கள் குறித்த ஆய்வை நடத்தி வருகிறார் பேராசிரியர் எட்வர்ட். அத்தி மரங்கள் இக்காட்டு பகுதியின் வாழ்வியல் ஆதாரமாகவே கருதப்படுகிறது. வருடம் முழுவதும் பழங்களையும் காய்களையும் உற்பத்தி செய்து பல்வேறு விலங்கினங்களின் வாழ்வாதாரமாகவும் அத்திமரம் இப்பகுதியில் இருந்து வருகிறது. இந்த அத்தி மரங்கள் இப்பகுதியில் காணப்படும் ஒரு வகை எறும்புகளுடன் ஒரு இணை பிரியாத பந்தத்தை உருவாக்கியுள்ளன. அத்தி மரத்தின் காய்களில் உள்புகுந்து எறும்புகள் தங்களது முட்டைகளை இடுகின்றன. மிகவும் பாதுகாப்பான சூழலில் அத்தி மரத்தின் காய்கள் எறும்புகள் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவான இடமாக இருக்கிறது. அத்திக்காய்களுக்குள் முட்டைகளை இட்டு பாதுகாக்கின்றன இந்த எறும்புகள். ஆண் எறும்புகளும் பெண் எறும்புகளும் தங்கள் கருக்களை சுமந்து கொண்டு அத்திக்காய்களுக்குள் தங்கள் முட்டைகளை இட்டு பாதுகாத்து வருகின்றன. தங்களுக்கு பாதுகாப்பான கருவறையும் போதிய உணவையும் கொடுத்த அத்தி மரத்திற்கு நன்றி கடனாக எறும்புகள் அத்தி மரத்தின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. இப்படி சுமார் 80 மில்லியன் ஆண்டுகளாக அத்தி மரமும் அதன் உள்ளே வாழும் எறும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக வாழ்ந்து வருகின்றன. அத்தி மரத்தின் மகரந்த சேர்க்கையும் அதன் விளைவாக உருவாகும் அத்தி பழமும் பழத்தினுள் வாழும் எறும்புகளால் சாத்தியமாயிற்று. மரங்களும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வது ஒரு தொடர்கதையாகவே உள்ளது. உலகில் வாழும் பல்வேறு உயிரினங்கள் தங்களின் உணவுக்காக
தாவரங்களையே நம்பியுள்ளன. These two species have evolved beautifully together for a long period of time. புற உலகில் நடக்கும் மாற்றத்திற்கேற்ப தங்களை விலங்குகள் பல்வேறு விதமாக தகவமைத்துக் கொண்டாலும் இந்த பூமியில் உயிரினம் நீடித்து வாழ தாவரங்களின் பங்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. நாம் உணவுக்காக அதிக அளவில் தாவரங்களை பயன்படுத்துகின்றோமா? அல்லது தாவரங்கள் தங்களது இனத்தின் எண்ணிக்கையை பல ஆயிரம் மடங்கு அதிகரித்துக் கொள்ள விவசாயம் என்ற பெயரில் நம்மை பயன்படுத்திக் கொள்கின்றனவா என்ற கேள்வியையும் நாம் முன்வைத்தாக வேண்டும். பூமியில் வாழ்க்கை என்பது ஒரு உயிரும் மற்றொரு உயிரும் இணைந்து வாழும் வகையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே வாழ்க்கையின் சுழற்சியாகவும் இருந்து வருகிறது. விலங்குகளும் மனிதர்களும் ஒரு தளத்தில் தாவரங்களையே நம்பி வாழ வேண்டிய சூழலே பெரும்பாலும் இருந்து வருகிறது. இந்நிலையில் மறைமுகமாக இந்த பூமியை தந்திரமாக ஆட்சி செய்வது தாவரங்களே என்பதுதான் உண்மை. Are the true rulers of the planet.